காட்பாடி அருகே வீட்டில் இருந்து 18 சவரன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரொக்கப்பணம் திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி குமரப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போன்று வேலைக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு வீட்டிற்கு திரும்பினார். அப்போது வீடு திறந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் வைத்திருந்த 18 சவரன் தங்க நகைகள் மற்றும் வீட்டினை புனரமைப்பு பணி செய்ய வைத்திருந்த ரூபாய் 4 லட்சம் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இளங்கோ அளித்த புகாரின் பேரில் காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காட்பாடி டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம் அருகே பட்டா மாறுதலுக்கு 4000 லஞ்சம் வாங்கிய நில அளவையர் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சாலையம் தெருவை சேர்ந்த சங்கரலிங்கம் மகன் சிவலிங்கம். இவருக்கு விளாத்திக்குளம் சிதம்பர நகரில் உள்ள நிலத்துக்கு பட்டா கேட்டு கடந்த 2ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தார். அவர் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க நில அளவையர் செல்வமாடசாமியை அணுகிய போது அவர் விண்ணப்பத்தை பரிசீலிக்க ரூபாய் 4000 கேட்டதாக தெரிகிறது. லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத சிவலிங்கம் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிஎஸ்பி பீட்டர் பால்துரையிடம் தெரிவித்தார். அவரது அறிவுரைப்படி ரசாயன பவுடர் தூவிய பணத்தை விளாத்திக்குளம் அருகே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் வைத்து சிவலிங்கம் நில அளவையர் செல்வமாடசாமியிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சுதா, உதவி ஆய்வாளர் தளவாய் சண்முகம், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் அவரை சுற்றி வளைத்து லஞ்சம் வாங்கிய நில அளவையரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி தூத்துக்குடிக்கு அழைத்து சென்றனர். ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வமாடசாமி விளாத்திக்குளம் அருகே சுப்பிரமணியபுரத்தில் வீடு எடுத்து தங்கியிருந்து பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசிய விசிக மாவட்ட துணை அமைப்பாளர் மகனை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள நரசிங்கபாளையம் கிராமம் காலனி தெருவை சேர்ந்தவர் அருமைராஜ். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளராக உள்ளார். இவரது மகன் பிரேம்குமார் டிப்ளமோ மெக்கானிக் படித்துவிட்டு கூலி வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியில் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் மனவருத்தம் இருந்ததாகவும் அந்த பெண் பிரேம்குமாரிடம் பேசாமல் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஊருக்கு செல்வதற்காக அந்த பெண் பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த பிரேம்குமார் வழியாக காட்டுமன்னார்குடியிலிருந்து ஜெயங்கொண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நரசிங்கபாளையம் காலனி பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே வருவதற்கு முன்னால் சாலையில் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார். அப்போது பெட்ரோல் குண்டு வெடித்து எரிந்ததை பார்த்த பேருந்து ஓட்டுநர் முன்னெச்சரிக்கையாக பேருந்தை நிறுத்திக் கொண்டார். பின்னர் பிரேம்குமார் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த மீன்சுருட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து பெட்ரோல் குண்டு வீசிய பிரேம்குமாரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மீனம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே காட்டுப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கண்டோன்மென்ட் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் 500 மீட்டர் தூரத்திற்கு மேலாக தீ எரிந்து வந்ததால் சுற்றியுள்ள குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தியாகராய நகரிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரமாக தீயை அணைக்க போராடினர். அருகில் காய்ந்த செடி கொடிகள் உள்ளதால் தீயானது மளமளவென பரவியது. இதனால் தீயை அணைப்பதில் தீயணைப்புத் துறையினர் சிரமம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து சமூக விரோதிகள் யாரேனும் காட்டுக்கு தீ வைத்தனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கணேஷ் நகர் 1ஆம் வீதியில் வசித்து வந்த பாதிரியார் ஜான் தேவசகாயம் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கணேஷ் நகர காவல் நிலைய போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உத்தரவின்படி தனிப்படை அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட திருமங்கலத்தை சேர்ந்த கேதீஸ்வரன் என்கிற சந்திரகுமாரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து டவுன் டிஎஸ்பி ராகவி மற்றும் நகர ஆய்வாளர் மருது ஆகியோர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் திருடப்பட்ட 36 பவுண்ட் தங்க நகை மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான நெக்லஸ் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகைகளை பெற்றுக் கொண்டவர்கள் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சாதுரியமாக செயல்பட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் கொள்ளையனை பிடித்த காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.